எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. என்னுடைய பேர் முகமது அஜ்மல். இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர். கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, கடந்த வாரம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி போயிருந்தோம். இந்த பணியை நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள ஆட்கள் தான் மாறுறாங்களே தவிர குற்றங்கள் குறைஞ்சபாடே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் அங்கே நிலைகள் இருக்குது. அதுவும் போன தடவை போகும்போது அங்கே உள்ள பசங்களை சந்திக்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த நிலை இப்படியே போணுச்சுன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த சிறுவர்களுடைய குற்றங்கள் இன்னும் அதிகரிக்கும். எனக்கு இப்போ புள்ளி விவரம் என்கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 30,000 முதல் 35,000 வரை இந்த சிறுவர் இந்த மாதிரி தவறுகள் செய்து இந்த பள்ளிகளில் ஹோமில் இருக்கிறாங்க. அதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, சென்னை கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்களில் சென்னை முதலிடமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 2,500 முதல் 3,000 இந்த இளம் சிறார்கள் குற்றவாளியாக உருவாக்கப்படுறாங்க. அதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது போதை தான். இவங்க எல்லாருக்கும் தொடக்கமாக இருக்கிறது இந்த போதை. அதில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் முதல்ல இவங்க சின்ன சின்ன குற்றங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. திருட்டு, வழிப்பறி, அது மட்டும் இல்லாமல் போதை, இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு கொலை செய்யும் அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் உருவாயிட்டு இருக்குது. நம்ம சந்திச்சதுல நிறைய பேரை பார்த்தோம். இதில் அரசாங்கம் அவங்களுக்கு என்ன சலுகை கொடுக்குது அப்படின்னா, அவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, அவங்களோட பேரை வெளியில் சொல்லக்கூடாது. நல்லதுதான், அவங்களுடைய நலன் கருதி செய்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறது இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு ஒரு சிறுவர் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்கிறாரு. குற்றம் செஞ்சு அவரை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹோம்ல அவரை தங்க வைக்கிறாங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? ரைட்டு, நம்ம தப்பு செஞ்சோம்னா ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வைப்பாங்க, அங்க நமக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியில இருந்தா கூட இவ்வளவு சொகுசா இருக்க முடியாது, ஆனா இங்க சொகுசா இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை இந்த அரசாங்கம் தான் உண்டாக்குது. அப்போ குற்றம் செஞ்சவங்களுக்கு சரியான நம்ம என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், ஏப்பா அவன் சின்ன பையன் தெரியாம செஞ்சிருப்பான், ஏதோ ஒரு தூண்டுதல்ல செஞ்சிருப்பான், அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தப்பு யாரு செஞ்சாலும், தவறு யாரு செஞ்சாலும் அதற்கான தண்டனை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தின் ரீதியா இங்க உங்களுக்கு தண்டனை கிடைக்காட்டாலும் அதற்கான தண்டனை மறுமையில கிடைக்கும். அப்போ இந்த இளைஞர்கள் அவங்க இருக்கிறாங்க, 18 வயசு நிரம்பல, 21 வயசு நிரம்பல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நாம இந்த நிறுவனங்களுக்கு, இந்த அமைப்புகளுக்கு அனுப்பும் பொழுது அங்க அவங்களோட சிந்தனையை மாற்றணும். இப்போ அவங்க உள்ள இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அவனை மாதிரி தவறு செய்த இளைஞர்களா இருப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் பேசும்போது என்ன செய்வான்? ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு வந்திருப்பான், இன்னொருத்தன் கொள்ளையடிச்சுட்டு வந்திருப்பான், இன்னொருத்தன் போக்சோ சட்டங்கள்ல வந்திருப்பான். இப்போ இதை பேசி அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். பரவாயில்லையே, அடுத்த முறை இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி குற்றம் செஞ்ச அங்க சிறுவர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு கடுமையான தொழிற்பயிற்சியை கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்க சிந்தனையை மாற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அவனை கத்துக்க வைக்கணும். அப்படி இல்லாமல் நீங்க அடைச்சி வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் வெளியில மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே குற்றத்தை தான் செய்வான். 2வது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதை. இதை இஸ்லாம் கடுமையா எதிர்க்குது. போதை தீமைகளின் தாயின்னு சொல்லுது இஸ்லாம். அப்படி இருக்கக்கூடிய சூழகட்டல இன்னைக்கு போதை சர்வசாதாரணமா இந்த இளைஞர்களுக்கு கிடைக்குது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தெருக்கள்லயே எத்தனையோ பேர் இதற்காக அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. யாரு இதை விற்பனை செய்யறான்னு நம்ம பல பேருக்கு தெரியும். ஆனா கண்டும் காணாம இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யாரோ ஒரு சகோதரன் எங்கோ ஒருத்தன் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி இந்த பள்ளிகள்லையும் சிறுவர் சிறுத்த பள்ளியிலையும் ஹோம்ல இருக்கிறதுனால எவனோ ஒருத்தன் நினைக்கிறான், நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் இது வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால அதை கருத்துல கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இஸ்லாம்னா முஸ்லிம்களுக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். இஸ்லாம் எல்லாருக்குமானது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயத்தையோ தவறான புரிதல் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, போதை ஒழிப்பு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் நம்ம நிறைய நடத்துறோம். யாருக்கு நடத்துறோம்னா நம்மள மாதிரி முஸ்லீம்கள் தான் நடத்துறோம். பெரும்பான்மை முஸ்லீம்கள் குடிக்கிறது கிடையாது, போதை வழக்கம் கிடையாது, ஏதோ சொற்பமான பேர் தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போங்க. தெருமுனை கூட்டங்கள் நடத்துங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க, அரசுகளோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துங்க. தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க போதை ஒழிப்புக்கு எதிராக. அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது நிறைய மக்கள் இங்கே சேர ஆரம்பிக்கும். இப்போ இந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் போதையை ஒழிச்சிருங்க, மது தப்பு, அது தப்புன்னு சொன்னா
எந்த ஒரு எஃபெக்ட் ஏற்படாது. இப்போ காணொலியில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து எஃபெக்ட் ஏற்படுத்தும். அப்போ எந்த விஷயத்தை எங்கே செய்யணும்னு சொல்லியிருக்குல்ல, அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இந்த இளைய சமுதாயம் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு உள்ள நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா சென்னை போன்ற ஏரியாவில் சமீபத்தில் எங்கள் தெருவுலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் நடக்கவே முடியாது. பசங்க போதை மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு, அது புள்ளி விவரம் சொல்லுது சென்னையில் 10 பேரில் 6 பேர் இளைஞர்கள் வந்து கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு வந்து சமுதாயம் போயிட்டு இருக்கு. அப்போ நாம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய பொறுப்பை முதல்ல உணர்ந்து அவர்களை திருத்துவதற்கான வழிகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் வந்து இந்த போதையில இருந்து வெளியில வர முடியல, அதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனையில் இருந்தேன். நான் வந்து நிறைய குடிச்சிருக்கிறேன், செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட மாதம் 5000 ரூபாய்க்கு சிகரெட் குடிப்பேன், அந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன். கஞ்சா ட்ரை பண்ணி இருந்திருக்கிறேன். என்னால் எப்படி வெளியில் வர முடிஞ்சிச்சு? அப்போது நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இதுக்கு வந்து 100 புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி குற்றங்களுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான நண்பர்கள், குடும்ப சூழல், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இடைவிலகல் இருக்காங்களா, டிராப் அவுட் ஆன பசங்க இருக்காங்கல்ல, ஸோ இவர்கள் தான் வந்து இந்த குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள், 2வது தாய் தகப்பனை பிரிஞ்ச சிறுவர்கள். ஸோ இதனால தான் வந்து இந்த குற்றங்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் நமக்கு கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு தீர்வையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க அதை உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ அப்படி பிரியறதுனால வந்து உங்க வாழ்க்கை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஸோ நீங்க பிரிஞ்சு உங்க நிம்மதி இழந்தது மட்டும் இல்லாமல் உங்க குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு குற்றவாளியை உருவாக்கக்கூடிய சூழல் உங்களால் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்க கருத்தில் கொண்டு இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைநிறுத்தம் வந்து நிறைய இருக்குது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்து அரசாங்க ரீதியாகவும் சரி நாமளும் வந்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறோம். இஸ்லாம் வந்து பிறர் நலம் நாடுவது தான். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதியிலையோ நம்ம தெருவுலையோ யாரோ ஒருத்தர் படிக்காம இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்க, எடுத்து சொல்லுங்க, படிக்க வைங்க. ஸோ இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அதே போல பெற்றவர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. நம்ம பையன் யாரு கூட போறான், நம்ம பொண்ணு யாரு கூட பேசுது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த நிலையெல்லாம் போகும்போது அவங்க மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க, நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாம நானே என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, பள்ளிவாசல், இந்த முக்கோண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து நிறைய இளம் குற்றவாளிகள் போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இந்த திருமறை திருக்குறான். இதுல நான் சொன்ன போதை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான தீர்வு இருக்கு. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேணும், அதுக்கான தீர்வு இந்த திருமறை திருக்குறள் இருக்கு. நல்ல நண்பர்கள் எப்படி இருக்கணும், தீர்வு இருக்கு. அப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த தீர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமறை திருக்குறள் இருக்கு. அதனால உங்களால வந்து எதுவுமே முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. உங்களால வந்து இதுல இருந்து மீண்டு வர முடியும். அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால தவறு செய்து போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கூட இருந்தனால நீங்க மாட்டி இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க செய்த பாவங்களை இறைவன்ட்ட மனம் வருந்தி நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா இறைவன் உங்களை மன்னிச்சிருவான். ஸோ இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, படைத்த இறைவன் நம்மளை குறித்து என்ன சொல்றான், அவன் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கான், நம்ம ஏன் வந்து நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த திருமறை திருக்குறளில் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பா வழங்குவாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் முன்னெடுத்து இந்த மாணவர்களுக்காக நம்ம அதிகம் பணி செஞ்சோம் அப்படின்னா சமுதாயத்தில் சிறுவர் குற்றவாளி இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். அந்த ஒரு எண்ணத்தோட நாம் எல்லோரும் பயணிக்கணும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.